அம்மா நான் சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு சிக்கன் கிரேவி பண்ணி தரவா? சிக்கன் கிரேவி வேண்டாம் மயனே, உரப்பா இருக்கு. அதனால சிக்கன் வெள்ளை குருமா பண்ணி கொடு மயனே. சரிம்மா இரு, உனக்கு ஒரு 5 நிமிஷத்துல பண்ணி தரேன். சிக்கன் வெள்ளை குருமா இப்போ தாளிப்பு ஒன்று இருக்கு, அதனால மண் சட்டி வச்சுக்கிறேன், நெய் சேர்த்துக்கிறேன், கறி மசாலா போட்ட வகையில் சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கீழே சேர்த்த வெங்காயத்தை அப்படியே நல்லா வதக்கு நல்லா வதக்குறேன். அப்படியே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், புதினா சேர்த்துக்கிறேன், பூண்டு சேர்த்துக்கிறேன், இப்போ இஞ்சி சேர்த்துக்கிறேன், சிக்கன் இப்போ சேர்த்துக்கிறேன். நெய்யில் சேர்த்த சிக்கனை அப்படியே சுருள அப்படியே கிண்டுறான். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அரைச்ச தேங்காய் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டுருவோம். மூடி போட்டுக்குவோம். அப்படியே எலுமிச்சம்பழத்தை புளின்னு நல்லா புளிஞ்சு நறுக்கிய கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன். கடைசியா நெய் சேர்த்துக்கிட்டுருவோம். நெய் சேர்த்தோம்னா அடாடா சிக்கன் வெள்ளை குருமா அவ்வளோ ருசியாக இருக்கும். நெய்யை அப்படியே கிண்டி விட்டு அருமையான முறையில் நாக்குக்கு ருசியான வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் சிக்கன் வெள்ளை குருமா வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். சிக்கன் வெள்ளை குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, அதை விட இடியப்பம், ஆப்பத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்க. இனிமேல் சாப்பிட்டு பார்த்துட வேண்டியதான் நண்பர்களே. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். அக்கையில எச்சு உருது மயனே. எப்படிமா சிக்கன் வெள்ளை குருமா எப்படிமா இருக்கு? இட்லிக்கு அருமையா இருக்கு மயனே, சூப்பரா இருக்கு. உரப்பு இல்லாம இருக்கு, வாசனையா நல்லா இருக்கு. இட்லி, இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே சேரும். உரப்பு இல்லாம இருக்கு, நல்லா சாப்பிட ருசியா இருக்கு. 3 இட்லிக்கு 4-6 இட்லி சாப்பிட முடியாது. மயன்லாம் 10 இட்லி தின்றான். எல்லாரும் வாங்க சாப்பிட. சிக்கன் வெள்ளை குருமா சாப்பிட வாங்க. நமது ஹெல்த்தி புட்டு அதனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை அடிக்கடி பாருங்க சார். மீண்டும் அடுத்தபடியா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.